பர்ஃபார்மன்ஸுங்க. உண்மையிலே இந்த ஒரு படத்துக்கு முக்கியமா ஒரு ஹீரோ. அது கென்னு 2.25 மணி நேரம் கென்ன பார்க்கணுமா நினச்சோம். ஆனால் அதெல்லாம் மறக்கடிச்சு நம்ம வீட்டு 10th படிக்கிறாரு. 10th படிக்கிறப்போ அவருக்கு ஒரு லவ். அப்பா அம்மா வீட்டில் என்னதான் அம்மா ரொம்ப பாசத்தில் இந்த 3 லவ்வுமே கை குடிச்சா இல்லையா, அவர் கிளைமேக்ஸில் அவங்க அப்பா அம்மா இருக்காது. எல்லாருமே ஒரு படியில் வந்து லவ் பண்ணியிருப்போம். எப்படி ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேயும் எல்லாருமே லவ் போவோம். ஆனால் இந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து உண்மையிலே 10th ஒரு பருவம். அது எந்த பொண்ணு பார்த்தாலும் அது ஒரு ஆசை வரும். அதே +2 அதே மாதிரி தான் எந்த பொண்ணு பார்த்தாலும் ஒரு ஆசை வரும். அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக பிரியதர்ஷினி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக நமக்கு தெரிஞ்சாலும், ஆனால் அந்த ஓவர் ஆக்டிங்லாம் மறந்து ஒரு அம்மா இப்படி தானே இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் ஜூஸ் கூடி கடவுளை வேண்டுறதாகட்டும், ஒரு பிள்ளைய தாங்குவாங்க இல்லையா, அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவை அப்படியே கண் முன்னு காமிச்சது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. படம் ஃபுல்லாகவே அந்த அப்பா அம்மா கென்னுதாங்க. அந்த 3 பேருக்குள்ள சப்ஜெக்ட் தான். அதை ரொம்ப அழகாக சூப்பராக நாங்கள் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரியான்சி வேறு கென் நடிப்பில் யூத் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே 2K கிட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அது கென் வந்து பல்ஸு பிடிச்சி படம் எடுத்திருக்காருன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையுமே யூத்தோட பல்ஸை பிடிச்சி அந்த அளவுக்கு படம் செம்ம ஜாலியாக ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கென்னுக்கு வந்து 3 ஹீரோயினி சொல்லவா வேணும். ஒன்று மீனாட்சி, இன்னொன்று பிரியான்சி, இன்னொன்று வந்து அனிஷ்மா. இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பக்கா பர்ஃபார்மன்ஸுங்க. உண்மையிலே இந்த ஒரு படத்துக்கு முக்கியமாக ஒரு ஹீரோ. அது கென்னு செம லெவல் பர்ஃபெக்ஷன். நான் நினச்ச படம் பார்க்குறப்பெல்லாம் கென்னு வந்து படம் ஃபுல்லாக கென்னு பார்க்கணுமா, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா படம்ல ஒரு 2.25 மணி நேரம் கென்னை பார்க்கணுமா நினச்சோம். ஆனால் அதெல்லாம் மறக்கடிச்சு நம்ம வீட்டு பையன் மாதிரி முதல் படத்துலேயே சும்மா 6 அடிச்சிருக்காரு கென்னு. சும்மா ஆரம்பத்துலேருந்தேங்க அந்த வந்து அவருடைய வீட்டிலேருந்து அப்பா அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா சுராஜ், பிரியதர்ஷினி, இவங்க 2 பேரும் அப்பா அம்மா. கென்னு வந்து இப்போ 10th படிக்கிறாரு. 10th படிக்கிறப்போ அவருக்கு ஒரு லவ். அப்பா அம்மா வீட்டில் என்னதான் அம்மா ரொம்ப பாசமாக இருந்தாலும் அப்பா திட்டிகிட்டே இருந்தாலும் அவருக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா லவ். ஒரு பொண்ணு கூட நம்மக்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன்றாங்க ஏகத்தில் இருக்கிறப்போ அவருக்கு 1க்கு 2 3 பொண்ணுங்க அவர் மேலே வந்து லவ் சொல்கிறதாகட்டும், அந்த லவ்வை எப்படி புரிஞ்சுக்கின்னு அந்த லவ்னால வந்து எவ்வளோ பிரச்சனைகள் வருது, படிப்பாக லவ்வான்ற முக்கியத்துவம் வரப்போ எது அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனால் கடைசியில் இந்த 3 லவ்வுமே கை குடிச்சா இல்லையா, அவர் கிளைமேக்ஸில் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு என்ன அறிவுரை சொன்னாங்க, சரி லைஃப்பில் நமக்கு என்னடா சாதிக்க போகிறோம், 10th 11th 12th வகுப்பு என்ன சாதிக்க போகிறோம், நம்ம படிப்புன்றது எவ்வளோ முக்கியம், அதே நமக்கு அப்பா அம்மான்றது எவ்வளோ முக்கியம். லவ் நம்ம சப்ஜெக்டில் வராத ஆளே இருக்காது. எல்லாருமே ஒரு படியில் வந்து லவ் பண்ணியிருப்போம். எப்படி ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேயும் எல்லாருமே லவ் போவோம். ஆனால் இந்த ஸ்கூல் லைஃப்பில் வந்து உண்மையிலே 10th ஒரு பருவம். அது எந்த பொண்ணு பார்த்தாலும் அது ஒரு ஆசை வரும். அதே +2 அதே மாதிரி தான் எந்த பொண்ணு பார்த்தாலும் ஒரு ஆசை வரும். அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காரு கென்னு. அந்த அளவுக்கு வந்து படம் வந்து சூப்பராக இருந்தது. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப கண்ணு கலங்க வச்சுட்டாரு. என்னடா அது படம் இப்படி போகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் செம்ம ஜாலியாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தா அப்படியே கிரிப்பாக கொண்டு வந்து அந்த லவ்வுக்குள்ளே அவங்களுள்ள அதுவும் வந்து மீனாட்சி. செகண்ட் ஹாஃபில் அப்படியே அனிஷ்மா. ஃபஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக அனிஷ்மா வந்து பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு சீனில் வந்து போவாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக அவர் மேலே அனிஷ்மா மேலே லவ் வந்து அந்த அனிஷ்மாவுக்கும் அவங்களுக்கும் அந்த க்யூட்டான தனுஷ் சொல்லியிருப்பார் அந்த ஆடியோ லான்ச்சில், அம்மா அவங்க சிரிப்பு தான் அழகமாக இருக்குது. அதே மாதிரி அனிஷ்மாவோட அந்த சிரிப்பு, அது இவர் மேலே லவ், அவங்க வந்து ஒரு பொறுப்பாக பேசுகிறதாகட்டும், அதெல்லாம் ஒரு க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. அந்த லவ்வே ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸில் சேருவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் வந்து கிளைமேக்ஸில் ஒரு டைரக்டிங் டச் இருக்குல்ல, கென் டீமு அந்த டச்சு வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப உருக்கமாகவே இருந்ததுங்க. உண்மையிலே வந்து நம்ம படிப்பு எவ்வளோ முக்கியன்றத அவர் அப்பா அம்மா வச்சே ஒரு 3 பேருக்குள்ளே அந்த ட்ராமா வேறு லெவல் இருந்தது. உண்மையிலே கண்ணு கலங்குற அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 1 மாதமாக நமக்கு வந்து ரொம்ப உப்பு சப்பு இல்லாமல் படங்களை பார்த்து தவிச்சு போன மக்களுக்கு இந்த படம் வந்து வேறு லெவல் ட்ரீட்டாக இருக்கும். அதுவும் சுராஜெலாம் வந்து அந்த மலையாள தமிழில் ஒரு அப்பனை நம்ம கண்ணு முன்னே எல்லாருக்குள்ளேயும் ஒரு அப்பன் இருப்பான் இல்லையா, அந்த அப்பனை கண்ணு முன்னே கொண்டு வந்துட்டார். ஒவ்வொரு அப்பனும் ஒரு பசங்கிட்ட எவ்வளோ கண்டிஷனாக இருப்பாங்க, அந்த கண்டிஷனுக்குள்ளே எவ்வளோ பாசம் இருக்குன்றத சுராஜ் வந்து அந்த நடிப்பு மூலயமா ஓவராக நடிக்காமல் ஓவராக அழட்டிக்காமல் சும்மா அப்படியே அந்த கண்ணு பார்வை, அந்த நடையில், அந்த முறுக்கு மீசையில் அந்த சுராஜோட ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக பிரியதர்ஷினி கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக நமக்கு தெரிஞ்சாலும், ஆனால் அந்த ஓவர் ஆக்டிங்லாம் மறந்து ஒரு அம்மா இப்படி தானே இருப்பாங்க. எல்லா வீட்லேயும் ஜூஸு கூடி கடவுளை வேண்டுறதாகட்டும், ஒரு பிள்ளைய தாங்குவாங்க இல்லையா, அது எல்லாருக்குள்ளேயும் ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மாவை அப்படியே கண் முன்னு காமிச்சது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. படம் ஃபுல்லாகவே அந்த அப்பா அம்மா கென்னு தாங்க. அந்த 3 பேருக்குள்ள சப்ஜெக்ட் தான்.
அதை ரொம்ப அழகாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. இது ஃபேமிலி பேரண்ட்ஸு இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸு 90s 80s எல்லா தரப்பும் இப்போ கலந்த ஒரு கலவையாக தான் இருக்குது படம். எல்லாரும் யார் பார்த்தாலும் இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வர அந்த மீனாட்சி வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தாங்க. அவங்க பப்ஸ் சாப்பிட்ற அழகாகட்டும், எனக்கு பப்ஸ் ரொம்ப பிடிக்குன்றதாகட்டும், இது அதுக்கப்புறம் அந்த அவங்க பனிஷ்மெண்ட்டுக்காக வெளியே வந்து ஒவ்வொரு முறையும் நிற்கிறதாகட்டும், இது நாங்கள்லாம் எல்லாமே அனுபவிச்சிருக்கோம். சரியாக படிக்காத பசங்களாம் இப்படி தான் பனிஷ்மெண்ட் ஆகி வெளியே வரும். அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே காமிச்சு ரொம்ப அந்த எப்படி சொல்கிறது, அந்த இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிரியான்சி வேறு லெவல், மீனாட்சி வேற லெவல், அனிஷ்மா வேற லெவல். இந்த 3 பேருமே பட்டை கிளப்பி இருந்தாங்க. அதுவும் படம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக சொல்ல போனால் கேமரா ஒர்க்கு வேற லெவல், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ், அப்பப்பா மனுஷன் சும்மா தூந்து விளையாடி இருந்தார். இதில் வேற லெவல் மியூசிக். படம் பார்க்குறப்ப லாஸ்ட்லேயும் எனக்கு ஒரு படத்துக்கு மியூசிக் எவ்வளோ முக்கியன்றது இந்த படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுது. அவ்வளோ அழகாக அற்புதமாக ரொம்ப ரசித்து ஒவ்வொரு சீனையும் மியூசிக் பண்ணியிருந்தார் ஜிவி பிரகாஷ். ரொம்ப நல்லா இருந்தது. கென்னன் கேங்குக்கு வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு. இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஹிட்டு, ஒரு சின்ன பட்ஜெட் படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுறது கண்டிப்பாக 100% ஆகும். நீங்களும் போய் படம் பாருங்கள். இந்த கென் கேங்குக்கு வந்து ஆன்சப் உண்மையிலே வந்து அவ்வளோ அற்புதமான படம், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான படம். நான் படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப திருப்தியாக இருந்தது. உங்களுக்கும் அந்த திருப்தி கண்டிப்பாக இருக்கும். என்னடா அது இந்த படத்தை இவ்வளோ புகழ்ந்து பாராட்டணும், எல்லா படத்தையும் கழுவி ஊற்றின்னு நீங்களே சொல்லலாம். ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த படம் ரொம்ப நல்ல படம். நல்ல படத்தை கண்டிப்பாக பாராட்டணும், மொக்க படத்தை கண்டிப்பாக மொக்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம். நீங்கள் தைரியமாக போங்க, கொடுக்குற காசு ஒருத்தான படம். ஃபேமிலியோடு போங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.